வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே உற்சாகமாக இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்கு ஓடிட்டுருக்கோம், அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கடந்த 3 நாட்களாக நம்ம போடுற வீடியோஸ்க்கு, யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க. புரிஞ்சுக்கிறதுன்ற விட தெரியல அவங்களுக்கு. அது ஓகே. இது போக இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தைகளை உச்சரித்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு சில பேர்த்தோட வேலையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. அது நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு காரணம் எல்லாமே நோட்டீஸ் போர்ட். எல்லா யூடியூப் சேனல்லையும் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் போடுற யூடியூப் சேனல் இவங்க உள்ளவங்க யார் வீடியோ போடுறாங்களோ எல்லாத்தையுமே மேலே உள்ளவங்க அட்மின் டீம் வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க. அதில் நம்ம கோபத்தில் போடுற ஒரு சில வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நம்மளுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது. சார் ரைட், அவங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்களா இல்லை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம போகிற வழியில் நம்ம சம்பாத்தியம் நம்மளுக்கு முக்கியம். ஒரு லீகலாக ஒரு கம்பெனி கிடச்சிருக்குது, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட். அதை வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளை எப்படி செஞ்சு சம்பாதிக்கலாம், லீகலாக நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஸ்கூல்னால் என்ன? இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம எப்பயுமே தான் ஸ்கூல் நம்ம கற்றுக்கொள்ளும் இடம். ஒரு பிஸ்னஸ்ன்றது நோட்டீஸ் போல் இன்றைக்கி சார் நேற்று நைட்டு ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க சங்கர் சார். ஜாப்னால் நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருப்பீங்க, பிஸ்னஸ்னால் ஒரு ஓனராக இருப்பீங்க. ரொம்பவே பிடிச்ச வேர்டு இது. அப்புறம் இது போக ஆர்கனைசேஷன்னா நிறைய கான்செப்டுகளை உள்ளடக்கிய ஒரு குழுமம். இதிலெல்லாம் மாதம் ஒரு 10,000 to 20,000 ரூபாய்க்கு மேலே, அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டயத்தில் நீங்கள் அந்த டயத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய வாய்ப்புகளை ஒரு சில பிளான்லாம் பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி இருக்கும் பிளான்ஸ்லாம், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ சார் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணதும், அதுக்கப்புறம் வீடியோ வாட்சிங், அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிக்கல் கான்செப்ட் எல்லாமே இருக்கத்தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் சம்பளம் கிடைக்க போகுது. இது எப்படி, இதை எதை வச்சு கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட டேலண்ட், இன்டர்நெட் நாலேஜ். இதுக்காகத்தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு விஷயங்களும், இப்போ நோட்டீஸ் போர்டில் வர விஷயங்களை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதில் உள்ள விஷயங்கள், இப்போ ஒரு எப்படி ஒரு போஸ்டர் மேக் பண்ணுறது, அந்த போஸ்டரை எப்படி போஸ்ட் பண்ணுறது, இல்லை சோசியல் மீடியாவில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு மெயில் எப்படி அனுப்புறது, மெயில் எப்படி ரிசீவ் பண்ணுறது, இது போக யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறது, அந்த வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாமே A to Z எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ சார் நேற்று நைட்டு சொன்ன அட்வைஸ் முழுக்க எனக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் தான் அந்த கோவப்பட்டு இந்த 3 நாளாக இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கான ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது அவங்களுக்கு பதில் சொல்கிற டயத்தில் நம்ம லைஃபுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நாம் செஞ்சுட்டு போயிடலாம். உண்மைதான் அது. அவங்கக்கிட்ட அவங்கள மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அந்த டயத்தில் நம்ம ஏதாவது நம்ம நாலேஜை வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் வந்துட்டு போதுங்க.
அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? நோ யூஸ். ஆனால் சார் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட ஒரு 300 பேர் 400 பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து உங்களோட வீடியோஸை எந்தளவு வாட்ச் பண்ணுவாங்க, எவ்வளோ நம்பி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு சில மாற்றங்கள்லாம் என்னுடைய வீடியோவில் இனிமேல் கொண்டு வரத்தான் போகிறேன். நான் என்னையை மாற்றிக்கிறேன். எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் கடந்து போயிட்டு ஒரு சில நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நம்ம சம்பாதிக்கணும், அதுவும் லீகலாக சம்பாதிக்கணும், ஒரு மோட்டிவேட் கேட்குறவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும், தெரியாதவங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜை பற்றி என்ன டவுட்டோ எதை பற்றி வேணாலும் டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்கு விலைக்கு சொல்லலாம். இல்லை அதை பற்றின விஷயங்கள் மறுநாள் வீடியோவாகவே க்ரியேட் பண்ணி போடலான்றது என்னுடைய எண்ணம். இது போக ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போதைக்கு அந்த ஃப்ரீ ஜாயினிங் நியூ ஜாயினர்ஸ் அந்த கான்செப்ட்டு தற்போது இல்லை. அது நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இருக்கவங்கள ஃபில்டர் பண்ணி இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக உள்ள வருமானத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது போக மாதம் 10,000 to 20,000 ரூபா வரைக்கும் அழகாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுவுமே பிளான் லான்ச் ஆன பின்னாடி 1 by 1 தெரிய வரும். அதுவுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக விலைக்கு சொல்லுவோம். அது போக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து தேவைகள்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த தேவைகளை வந்து சரியான தேடுதல், அதாவது லீகலான ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும், லீகலாக இப்போ கரெக்டாக சேலரி போடுறாங்களா அந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம எஸ்பிஓ தான் சாய்ஸ். வேறு எந்த சாய்ஸுமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒர்க் தான் கொடுப்பாங்க. மக்களை வந்து ரொம்பவே, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் கொடுத்து கேப்ஸா டைப் பண்ணி எடுத்து வெட்டி ஒட்டி அப்பப்போ இருக்கே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராமல் அழகாக கொடுக்குற வீடியோஸோ அல்லது ஃபோட்டோஸ் அல்லது ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு இமேஜ் நீங்கள் உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது. அது போக ஒரு எஸ்பிஓவில் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அதை வச்சும் வருமானம், அதாவது மற்ற யூடியூப் சேனல் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு மானிட்டேஷன் ஆகி ஊருப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுலலாம் வந்து சம்பாத்தியம் இன்றைக்கும் 50,000 1 லட்சம் லட்சங்களுக்கு மேலே சம்பாதிகள் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம எஸ்பிஓவில் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நார்மலாக அது ஒரு ஒர்க்கு தான். அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டு, அந்த ஒரு இமேஜு அல்லது ஒரு வீடியோ, இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குமே வந்து மாதம் ஒரு 3,000 4,000 கண்டிப்பாக சம்பளம் வரத்தான் போகுது. ஓகேங்களா? சரி, ரைட், பார்ப்போம். இன்னும் 1 by 1 என்ன இதுக்கு மேலே வந்து வர்ற கான்செப்டில், இதுக்கு மேலே வர்ற பிளானில் கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கத்தான் போகுது. யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு யூடியூப் சேனல் இல்லையே அப்படின்றவங்க ஃபீல் பண்ணாதீங்க. சேனல் ஒன்று இப்போ இருந்தே க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நம்ம மீடியா ஆஃபீஸில் நிறைய கொட்டி கிடக்குது. யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ஒரு போஸ்டர் மேக் பண்ணுறது, எப்படி அதை போஸ்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேலையில் கவனத்தை செலுத்தி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம எஸ்பிஓ பக்கபலமாக இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம எப்படி முன்னேறி போகிறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் தேவையில்லாத கமெண்ட்ஸுக்கு நம்ம நண்பர்கள் யாருமே வந்து ரிப்ளை பண்ண வேண்டாம். நம்ம போகிற வழியில் மட்டும், ஏன்னா போகிற வழியில் கல் முள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் பார்த்து கடந்து போயிடுவோம், ஒதுங்கி போயிடுவோம். ஓகேங்களா? சரி, ரைட். நேற்று நைட்டு வந்த நோட்டீஸ் போர்டில் கிட்டத்தட்ட 2 ஆடியோ வந்திருக்குது. முழுக்க எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் முழுக்க தெளிவாக கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வீடியோவில் கொடுக்குறது வந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு காமனாக ஒரு ஓவரலாக உள்ள விஷயம் நம்ம தான் சொல்ல முடியும். நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நோட்டீஸ் போர்டு மட்டும்தான் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ரைட். நாளைக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் எடுக்கலாம், எதை பற்றி பேசலாம், எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு
ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.